வணக்கம் நண்பர்களே. நம் எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும். நாம் எங்கு சென்றாலும் 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்ம பேச்சை கேட்கணும், நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்குற அந்த மரியாதை கிடைக்கிறதில்ல. மரியாதைங்கிறது அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குகிற விஷயம் இல்லை. அது நம்மளோட குணத்தால் நாம் சம்பாதிக்க வேண்டிய விஷயம். அப்படி காலம் கடந்து நீங்கள் இல்லாத இடத்துலையும் உங்களை மதிக்க வைக்கக்கூடிய அந்த ரகசிய குணங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். 1. சொல்லை காப்பாற்றுதல். சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்களுக்கு சமூகம் எப்போதும் தலைவணங்கும். வரேன்னு சொன்னால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அங்கே இருக்கணும். ஒரு வேலையை முடிச்சு தரேன்னு சொன்னால் அதை செஞ்சு முடிக்கணும். அடிக்கடி பொய் சொல்கிறவங்களையும் சொன்ன பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களையும் உலகம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மதிக்காது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மதிப்பு இருக்கும். 2. அதிகமாக கேட்பது, குறைவாக பேசுவது. அறிவுள்ளவர்கள் குறைவாக பேசுவார்கள், அதிகம் கவனிப்பார்கள். ஒரு கூட்டத்தில் தேவையில்லாமல் அதிகமாக பேசுகிறவங்கள விட அமைதியாக கவனிச்சுட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். அடுத்தவங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க. அவங்க சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்கள். இது உங்களை ஒரு நல்ல மனிதராக காட்டும். 3. சுயமரியாதை. உங்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் ஊர் உங்களை மதிக்காது. மற்றவங்க உங்களை கிண்டல் பண்ணும்போது சிரிச்சிட்டு போகாதீங்க. தேவையில்லாத இடத்துல போய் நிற்காதீங்க. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து அமைதியாக வெளியேறுவது தான் உண்மையான கெத்தே. மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்கள் எல்லைகளை நீங்களே வகுத்து கொள்ளுங்கள். 4. உதவி செய்யும் குணம். அதிகாரத்தால் கிடைக்கிற மரியாதையை விட அன்பால் கிடைக்கிற மரியாதை ரொம்ப பெருசு. உங்களை விட அதிகாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறத வச்சு தான் உங்கள் தரம் கணிக்கப்படும். மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது தயங்காமல் உதவி செய்யுங்கள். ஆனால் உங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்காதீர்கள். 5. தரம் மற்றும் தோற்றம். ஆள் பாதி ஆடை பாதி. இது காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது பற்றி இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற ஆடை சுத்தமாகவும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். அதே போல் உங்கள் உடல் மொழி, நிமிர்ந்து நடப்பது, கண்களை பார்த்து பேசுவது, இதெல்லாம் உங்களை ஒரு தலைவனாக காட்டும். உங்களை நீங்களே அழகாகவும் சுத்தமாகவும் பராமரித்து கொள்வது மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். 6. எதையும் எதிர்பார்க்காத நேர்மை. யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக இருப்பது. லாபம் கிடைக்கும் போது நேர்மையாக இருக்கிறது சுலபம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும் போதும் அதே நேர்மையோடு இருக்கிறவங்களைத்தான் இந்த உலகம் காலாகாலத்துக்கும் மதிக்கும். உங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருங்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நண்பர்களே, மரியாதைங்கிறது ஒரு நாளில் கிடைக்காது. அது ஒரு பயணம். மேலே சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. நீங்கள் மதிக்கப்படணும்னு மற்றவங்க பின்னாடி ஓடாதீங்க. நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதராக மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் எந்த பண்பு உங்ககிட்ட இருக்குது, எதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.